நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் இந்நாள் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் பேரறிஞர் அண்ணா எண்ணெடுத்த முத்து என இனிய பிணவ பெற சகோதரர் கல்வி டாக்டர் கோ விஸ்வநாதன் அவர்களே வணக்கம். புரட்சி தலைவரின் 3 அமைச்சரவையிலும் பணியாற்றிய எனது இனிய நண்பர் மதிப்பிற்குரிய புறமேன் அவர்களே, எனக்கு வயது 99 ஆகும். நான்கோடே எம்ஜிஆர் கண்ட மாபெரும் இலக்கியத்தின் பெரியோர்கள், தாய்மார்களே, இணைய சகோதரர்களே, அகில உலக புகழ் பிடிஐ பிஎஸ்சி கல்வி கல்வி கூடத்தில் போக்கிய பெருமக்களே மற்றும் மாணவர்களே, ஆசிரியர்களே, உடைய நண்பர்களே வணக்கம். அண்ணா என்ற 3 எழுத்து தலைவன் இணையதனி எம்ஜிஆர் அவர்கள் இன்று இந்த விழாவில் என் உலகளாவிய சிறந்து விளங்கிய பிடிஐ என்ற 3 எழுத்து பல்கலைக்கழகம் அவருக்கு நினைவு சொற்பொழிவு நடத்த வரவேற்பு என்னை அனுப்பியதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாபெரும் மனிதர் புகழை பல்கலைக்கழகம் நடத்தும் பெரியோர்களே, பெரிய ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் பாரத ரத்னா என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. ஒன்லி எம்ஜிஆருக்கு தான் அந்த பாரத ரத்னா என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எம்ஜிஆர் என்றால் 3 தடவை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தவர். அது மாத்திரமல்ல, 3 தடவையும் தமிழ்நாட்டுக்கு அவர் முதலமைச்சராக வருகிற பொழுது தேர்தல் மூலம்தான் வருவேன் என்று சொல்லி ஒரு தடவை அவர் யாரையுமே இங்கே எம்ஜிஆருக்காக வந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து மனு கொடுக்காமல் அமெரிக்காவிலே இருந்து கொண்டு அவர் ஜெயித்து வருவார். இது அது மாதிரி யாரும் ஜெயிக்கவில்லை. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பொழுது அவர் கடைபிடித்த கொள்கை அண்ணாவால் கையப்படுத்தப்பட்ட கொள்கை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனக்கு உதவி செய்த சர்க்கார் பணத்துக்கு நாங்களே என்னுடைய கட்சிக்காரர்களே அந்த செலவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவர் தான் தன்னுடைய மருத்துவத்துக்கு ஏற்பட்ட செலவை கட்சிக்காரர்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்லி நானும் சேர்ந்து அமைச்சராக இருந்த பொழுது என்னுடைய துறையும் சேர்ந்து தமிழ்நாடுடைய சர்க்காருடைய பணியாளர்கள் சம்பளத்தடை கொடுத்து அவர்கள் மருத்துவ செலவை ஏற்றுக்கொண்டு வந்தோம். அது மாத்திரம் இல்லாமல் எந்த முதலமைச்சரும் புரட்சி தலைவர் மாணவரி தன்னுடைய காருக்கு பெட்ரோல் போடுகிறது உள்பட சர்க்கார் செலவு கூடவில்லை. அது மாத்திரமல்ல, இன்னொன்று அண்ணா அவர்கள் முதலமைச்சரான ஆன உடனே வீட்டுக்கு நான் போய் பார்க்க போனேன். அப்போது அந்த
அந்நியார் அங்கு முகச்சலுக்காக கொடுத்த பர்னிச்சரை சர்க்கார் நாற்காலிகளெல்லாம் வந்து இறங்கி அதை பார்த்துக்கிட்டு இருந்த உடனே அண்ணா வந்து சொன்னார், இது நான் நாற்காலியெல்லாம் தனியாக தூக்கி வை, இந்த நாற்காலிகளை என்றைக்கும் எடுத்து போயிடுவார். எனவே தயவுசெய்து இது மேல் ஆசை வைக்காது என்று தன் வீட்டுக்கு வந்தவுடன் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதே போல் புரட்சித் தலைவர் யாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதே நமது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த பொன்னையன் அவருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். அவர் என்னுடைய அலுவலகத்துக்கு என்னுடைய வீட்டுக்கு காவலாளிகள் உள்பட சர்க்கார் செலவில் யாரையும் வைக்கக்கூடாது. எனக்கு ஏற்கனவே எனக்கு இருந்த ஸ்டென்ட் மாஸ்டர்கள் மற்றும் காவல் இருந்தால் போதும் என்று சொல்லி அவர் சர்க்கார் ஆளையில் வைத்துக் கொள்ளவில்லை. அதனால்தான் அவருடைய சர்க்கார் தெரியாமல் இந்திரா காந்தி தோற்று அவர் நாட்டை ஊழியது கையை பிடிச்சி பார்த்தார். வலசு இந்திரா காந்தி இந்த காரணம் இல்லாமல் திமுகவுடைய சார்பில் அதை கலைச்சிட்டாங்க, தப்பு, அது பண்ணிடக்கூடாது பார்க்க கேட்டார். சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர் நல்லா பிடிச்சி பாருங்க ஒரு துளசி எப்படி இருக்குன்னு சொன்னார். அதுக்காக பயப்படுறாரு. அது மாத்திரம் இல்லை, புரட்சித் தலைவர் படிக்கவே இல்லையே தவிர அவரால் தமிழ்நாட்டில் கல்வி உயர்ந்தது, வளர்ந்தது. கிராமத்தில் எஸ்எஸ்எல்சி வரையில் தான் இருக்கும். எம்ஜிஆர் வந்த பிற்பாடு தான் அந்த +2 என்று ஒரு புதிய வகுப்பை புகுத்துவார். 10வது எடுத்துக்கிட்டு +2 என்ற ஒரு கல்வி ஸ்தானத்தை அவர் கொண்டு வந்து அந்த கல்வியை குறைக்கிறார். கல்வி கரெக்டாக கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடம், ஹைஸ்கூல், காலேஜ், கல்லூரி மாறி வருது. அது மாத்திரமல்ல, அவர் அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் ஜமீன்தார்கள், ஜமான்தார்கள், இளம் ஜமீன்தார்கள் அழித்துவிட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் தமிழ்நாட்டில் கிராம உத்தியோகத்தர்கள், கிராமம், வணிகம் என்ற 2 உத்தியோகங்கள் உயர்த்தார். பிராமணர் மற்றும் பிராமணஜாதிகளிலே அந்த கிராம வேலையை பார்த்தார்கள். அவர் தான் கிராமம் முடிவு 103 பேர். ஆனால் எம்ஜிஆர் அந்த பிற்பாடு நான் அவரை கேட்டுக்கொண்டு தயவுசெய்து இந்த கிராம உத்தியோகத்தை நேரத்தை மாற்றுங்கள், யாரும் இந்த எந்த ஜாதியும் பண்ணலாம் என்று போது சொன்னவுடன் உடனே 24 மணி நேரத்தில் கருப்பு மணியக்காரருடைய கட்டுரைகளை மாற்றி சொன்னார்கள். அதன் பிறகு அவர்கள் கிராமங்களில் மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக கழிப்பறைகள் வேணும் என்று போராடி தமிழ்நாட்டில் ஆதாரங்கள் அதில் ஒருவருக்கு கஷ்டப்பட்டு கொண்டார்கள். அவர் நான் இந்தியாவுக்கு வேண்டியவன் என்ற ஒரு முறையில் உங்களிடம் வெளிக்கொள்ள
விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் தொழில் சம்பாதித்த பணத்தை ஏழைகளுக்கு போட்டு வாங்குவோம், வழைப்பட்டு வாங்க ரிக்ஷாக்காரன் ரிக்ஷான் வாங்க செலவு செய்தார். கர்ணனுக்கு பணம் இன்னொருத்த கொடுத்தான். ஆனால் எம்ஜிஆர் தான் கொடுத்தப்ப நான் சம்பாதித்த பணத்தை செலவு செய்தார்கள். புரட்சித் தலைவர் தான் எப்படி நடக்க வேண்டும் என்று பெண்மான் செரிமான் முதல் புரட்சியார்கள் புரட்சித் தலைவர் இது மாதிரி இருக்கிறத பார்த்து அறிஞர் அண்ணா கூப்பிட்டு கலைஞர்கிட்ட போய் இன்னைக்கு கலைஞர் மீட்டிங்கு மறுநாள் சிதம்பரத்தை நடக்கலாமே, அது நீ தான் நடத்த, நான் சொன்னதை போய் சொல்லு. எம்ஜிஆர் தான் நம்முடைய கட்சி இது சில பேர் இருந்துட்டு இது நம்பிச்ச டிஎம்கே குடிக்கிறது எம்ஜிஆர் குடின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கைப்பற்றுவதற்கு காரணமாகின்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருடைய குண்டு குறுக்கு துப்பாக்கி அட்டதால் தான் ஆட்சி மாயை வந்து ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு உணர்ச்சிற்கு தான் காரணம். உடல் தொழில் ஆவி மூன்றையும் கொடுத்து வளர்த்தவர்கள் தான். அதனால தான் இருந்தாலும் அவர் ஒம்புக்கு என்னப்பா மந்திரி பதவி கொடுக்க கேட்டார் என்று சொல்லி கணக்கு கேட்டார் என்று சொல்லி எம்ஜிஆர் அவர் காரணமில்லாமல் கட்சியை விட்டு நீக்கிறார்கள். அந்த கட்சியை நீக்குவதற்கு அதிமுக இருந்தது. அது வெறும் அதிமுக இருந்தது. அதிமுக என்று மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதான் உடனே எம்ஜிஆர் அயல்ந்து திமுக அதை மாற்றினார். ஆகவே அவர் விஜய் தான் அந்த கட்சியையும் வளர்த்தவர். ஆனால் அந்த கட்சியை அவரை தூக்கி எழுதிதான் என்னென்ன பலர் அவர் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் 3 தடவை தொடர்ந்து தேர்தல் மூலமே அவர் முதலமைச்சராக வந்தார். அதனால் அவர் செலவுகளிலிருந்து இப்போ பேப்பர்லாம் பார்ப்பீங்க, கடல் கொள்ளை, கடல் மணல் கொள்ளை, செலவுகள், கிரானைட் பற்பெரு பல பொருள்கள் தற்காலி எடுத்து நடத்துவதற்கு அண்ணா புரட்சித் தலைவர் தான் பாடுபட்டார். அவருடைய 100வது விழா மாதிரி நீங்கள் வீட்டியை 3 எழுத்துக்கள் கல்லையை கொண்டுள்ள நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள் இன்னைக்கு நட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சென்னையில் செல்படுகிறது ஆட்சி வரட்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் வந்திருக்கிறேன். பாலன் வருவதாக சொன்னார். அவர் உடலாக இல்லை. ஆனால் இன்றைய தினம் புரட்சித் தலைவர் கூட இருந்து அவருடைய புரட்சித் தலைவர் அமைச்சராக இருந்த முன்னேறவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த நேரத்தில் கட்சி விலகுபட்டிருக்கிறது. அதை ஒத்து சேர வேண்டும்
ஜெயலலிதாதான் இந்த கட்சிக்கு பலமாகும். ஜெயலலிதாவை விட வேறு யாரும் இருந்தது. அந்த ஜெயலலிதா அம்மாவை என்னை கூப்பிட்டு பாராளுமன்றத்தில் நீங்கள் தயவுசெய்து ஜானகி மாட்ட சொல்லி நான் சொன்னேன், இந்த கழகத்தை இணைக்கிறதுக்கு உதவி பண்ணணும் என்று சொன்னார்கள். உடனே வந்து சொன்னேன், சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்சி சேர்வதற்கு உதவியாக இருந்தார்கள். அந்த சமதி மாற்றமில்லை, கட்சி சின்னம் பரிமாண பிற்பாடு அடிவர் அது திரும்பியும் ஒரு வருவதற்கு ஜெயலலிதா உதவியாக இருந்தார்கள். ஆகவே கட்சி உலகப்பட்ட பிற்பாடும் கட்சி அது உடைந்த பிற்பாடும் அதை சேர்த்து எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும். நீங்கள் இப்போதான் நம்ம நாடு நம்ம செய்யும் கழிக்கும் என்று அவர் நம்பினார். அதை போலவே அந்த தீர்மானம் இந்த பொதுக்கல்வி முன்னாள் ராஜாராம் முன்மொழியே நான் மொழிமொழிந்து அந்த தீர்மானத்தை அதிமுக தீர்மானத்தை ஜெயலலிதா கொண்டு போய் கொடுத்தோம். நீங்கள் கட்சியை சேர்த்து இருக்கிறத கொடுத்தோம். அதுபோல் இதில் திணறிக்கொண்டு இருக்கக்கூடாது. முடிவு எடுக்கிற புரட்சி தலைவர் மாதிரி உதவி துணிச்சலாக எடுக்க வேண்டும். யாரையும் ஒதுக்கக்கூடாது. உலகத்தில் எந்த கட்சியிலும் தொண்டர் கூட்டம் தொண்டர் குழுவும் தான் போவார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவதுதான் தம்பிமார்கள் தம்பியுடையார் படைக்குடைய உரையார் என்று சொல்லி எல்லோரையும் தம்பிமார் என்று அணைத்தார்கள். விஸ்வநாதனாக அதை சேர்த்தினார். யாரு எந்த சாதி எப்படின்னு கேட்க மாட்டேன். ரொம்ப தம்பி ஒரு தனி அணி இருந்ததால் அது இந்த புரட்சி தலைவர் சொன்னது மாதிரி அவர் தம்பி அமைச்சிருந்தார். அதே போல் எல்லோரும் இந்த வந்திருக்க பெரியவர்கள் அவருக்கு வேண்டியவர்கள் எல்லோரும் உடன் பிறவா சகோதரர்கள் என்று எல்லோரும் வாரி ஒன்றாக இருப்போம் என்று நீங்கள் இந்த விஸ்வநாதன் அவர்கள் கூட்டிய விழாவின் நினைவாக ஒன்று சேர வேண்டும். வருகிற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்களை வணக்கம்.